அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். பெண்கள் பாதுகாப்புக்காக தமிழக அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தம் அமலுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 25ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்ததாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். பெண்கள் பாதுகாப்புக்காக தமிழக அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தம் அமலுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பாரி கார்த்திக், வணக்கம். இது தொடர்பான முழு விவரம். வணக்கம். தமிழ்நாடு பெண்ணுக்கு துன்பம் விளைவித்தல் தடை சட்டம் திருத்த சட்டம் நடைமுறைக்கு தற்போது வந்திருக்கிறது. கடந்த 25ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்ததாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. டிஜிட்டல் முறை, மின்னணு முறையில் பெண்களுக்கு துன்பம் விளைவித்தல் இந்த சட்டத்தில் இணைத்து அதற்கான தண்டனையும் அளிக்கும் வகையில் இந்த சட்ட திருத்தத்தை முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்த நிலையில் இந்த சட்டம் கடந்த 25ஆம் தேதி முறையில் நடைமுறைக்கு வந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி இந்த குற்றங்களுக்கு முதல் தண்டனையாக 5 ஆண்டு சிறை தண்டனை, 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். மேலும் 2வது தொடர்ச்சியாக தண்டனையாக 10 ஆண்டுகால சிறை மற்றும் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். கல்வி நிலையங்கள், விடுதி, திரையரங்கு, வணிக வளாகங்கள் போன்ற பொது இடங்களில் போதிய மின்விளக்குகள், கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் என்றும் இந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல குற்ற சம்பவங்கள் நடந்த 24 மணி நேரத்தில் காவல் நிலையங்களுக்கு தகவல் அளிக்க வேண்டும் என்றும், புகார் அளிக்காமல் மறைத்தால் ரூபாய் 50,000 அபராதம் விதிக்கப்படும் என்றும் இந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக புதிய சட்டம் அமலுக்கு வந்ததாக தமிழ்நாடு அரசு தற்போது கூறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாரி கார்த்திக். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.